நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல, எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்வது அல்ல அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஹாய் விவாஸ், சமன்சார் தமிழன் சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, நம்ம ஊரே கலைஞர் ஒரு தாதாவை தாங்க பார்க்க போகிறோம். மன்னிக்கணும், அவர் தாதா கிடையாது, ஒரு தாத்தா. ஆரம்பிக்க தெரியாம தான் அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. வெல்கம் டு ஹிந்தி தாத்தா. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், வாங்க. இது ஏதோ காமெடி பீஸ்ரா. வணக்கம். வணக்கம். நம்ம சேனல் பார்த்துனுக்கிற உங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இந்தியன் தாத்தா. சில சினிமா விஷயங்கள் பண்ணிட்டு, சில ரவுடிதனம் பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கெல்லாம் போய் வந்துக்கிறேன். என்னை பற்றி தம்பி வரலாறு எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஹிந்தி தாத்தா, இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, நல்ல விஷயம். ஆனால் உங்களுக்கு இவ்வளோ வயசு ஆகிடுச்சு, எப்படி இப்போ இருக்கிற யங்ஸ்டர் எல்லாம் தட்டி கேட்டு திருத்துவீங்க? என்னப்பா இப்படி சொல்லிட்டா? இப்போ பாருப்பா, இது ஸ்ட்ராங் பாடி. அந்த கலையில இருந்து இப்போ ஒரு சாம்பிளை எடுத்து காட்டுட்டுமா? சாம்பிளா? என்னடா புடவை வைக்கிறமா எடுத்து காட்டுவான்றான். சரி காட்டுங்க. ஐயோ, இதுனா போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? தெரியுது, நீ மூடு. பாப்பா இந்தியன். சூப்பர் சூப்பர். ரவுடிசோ இதான் தெரியுமா உனக்கு? அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஏடா அம்ம நேரம் பாத்துக்கிட்டு ஓவரா பச்சிக்கு. சூப்பர் ஹிந்தி தாத்தா, வேற லெவல் வேற லெவல்.